Hi students, this is Alex here. In the problem, the angle of elevation of the top of a vertical tower standing on a horizontal plane is observed to be 45 degree from a point A on the plane. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So முதல்ல நம்ம வந்து ஒரு horizontal ground எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து ஒரு tower இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பாயிண்ட் ஏ இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஏல இருந்து இதோட டாப்பை பார்க்கும்போது இது வந்து 45 டிகிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. The angle of elevation of the top of a vertical tower standing on the horizontal plane is observed to be 45 degree from the point A. இப்போ let B be the point 30 meter vertically above the point A. So இங்க இருந்து ஒரு 30 மீட்டர் above இருக்கு. So இதை வந்து நம்ம 30 அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். 30 மீட்டர் ஹைட்ல ஏக்கு மேலேயே இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து B. If the angle of elevation of the top of the tower from B வந்து 30 கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இந்த ஹரிசாண்டல் லைனை கம்ப்ளீட் பண்ணணும். இது கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து மறுபடியும் ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை இப்படி எடுக்க முடியும். ஸோ இது வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. 30 டிகிரி. இது 30னா இது வரைக்கும் 30. இங்க இருந்து இது வரைக்கும் இந்த ஹரிசாண்டல்ல இருக்கிறத எக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டை மட்டும் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இது வரைக்கும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the distance of the foot of the tower from A என்னன்னு கேட்குறேன். எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம இந்த 45 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா tan 45 equal to opposite வந்து y plus 30 and divided by horizontal adjacent with the x. So 1 is equal to y plus 30 by x. அப்ப x அப்படின்றது y plus 30. அதே மாதிரி அடுத்தது tan 30 எடுத்துக்க போறோம். அதாவது 30 டிகிரி இருக்கிற ட்ரையாங்கிள். இப்போ 30 டிகிரி இருக்கிறது இது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ tan 30 இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் வந்து y வரும் அண்ட் adjacent வந்து x வரும். ஸோ இது வந்து 1 by root 3 equal to y by x. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x is equal to root 3y அப்படின்னு வரும். பட் எனவே நம்ம x தானே கண்டுபிடிக்கணும். ஸோ y என்னன்னு எடுத்துக்கலாம். ஸோ y அப்படின்றது வந்து x by root 3. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துட்டு இதில் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். அப்போ x is equal to x by root 3 plus 30. இது இந்த பக்கம் சப்ட்ராக்ஷனில் போயிடுச்சுன்னா x minus x by root 3 equal to 30. அண்ட் இப்போ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 minus 1 by root 3 equal to 30 வரும். இப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது இது root 3 minus 1 by root 3 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் 30. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டுன்னு வரும்போது 30 root 3 by root 3 minus 1. இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணும்போது இன்ட்டு root 3 plus 1ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ் இருக்கும். டினாமினேட்டரில் வந்து a plus b into a minus b. ஸோ 3 minus 1 2 ஆகிடும். ஸோ இது வந்து 15. ஸோ 15 root 3 into root 3 plus 1. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த root 3 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டோட்டலாக 15 இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 plus root 3 அப்படின்னு வரும். ஸோ இவ்வளோ மீட்டர். ஸோ 15 into 3 plus root 3 அப்படின்றது கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்ம எங்கே இருக்கு பாருங்க 15 into 3 plus root 3 அப்படின்றது ஆப்ஷன் ஏ.